நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் 2025 விஸ்வாவாசு வருடத்துல வரக்கூடிய 6வது மாதமாக இருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான பலாபலன்கள் இருக்குது, ராசி அடிப்படையில கோச்சார நிலைகள்ல என்ன விதமான கிரக மாற்றங்களால நடக்கக்கூடிய பலாபலன்கள் எப்படி இருக்குது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அந்த வகையில இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க வைகாசி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது தொடங்குது. இந்த ஜூன் மாதத்தோட சிறப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூன் 4ஆம் தேதி வாஸ்து நாள். வாஸ்து பூஜை செய்யறதுக்கு, வீடு கட்டுறது தொடங்குறதுக்கான வாஸ்து பூஜைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. அடுத்து 8 சுப முகூர்த்த தினங்கள் இருக்குது. திருமண சுபகாரியங்கள் மற்றும் விசேஷங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய 8 சுப முகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. அதையும் தாண்டி இந்த மாசத்துல வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் வருது. முருகபெருமானை வழிபட்டு முருகபெருமானின் அருளை முழுமையாக பெறக்கூடிய மாதமாகவும் இம்மாதம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புடைய மாதமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுனால கிரக மாற்றங்கள்லாம் எப்படி இருக்குது இந்த மாதத்துல அப்படின்னு பார்க்கல, மேச ராசின்னு சொல்லக்கூடிய முதல் ராசியிலேயே பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து ரிஷபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல காலச்சக்கரத்தின் 2வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சூரியனோட சேர்ந்து புதன் அப்படிங்கிறது அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து பாருங்க, காலச்சக்கரத்தின் 3ஆம் இடமான மிதுன ராசியில குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 4ஆம் இடம் கடக ராசியில பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கல, கேது பகவான் அப்படிங்கிறவர் இருக்கிறார். அடுத்து பாருங்க, காலச்சக்கரத்தின் 10வது இடமா இருக்கக்கூடிய கும்ப ராசியில ராகு பகவானும், 11ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க யார் இருக்கிறது அப்படின்னு பார்க்கல, இந்த காலகட்டத்துல 11ஆம் இடத்துல ராகு பகவானும் 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவானும் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் என்ன விதமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்குது, உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையா நம்ம இப்ப பார்க்க இருக்கோம். துலாம் ராசி காலபுருஷனின் 7வது ராசியா இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவானை ஆதிக்கம் அதிகம் நிறைந்த துலாம் ராசி அன்பர்கள் நீதி, நேர்மை, நியாயம், உண்மை, உழைப்பு, உயர்வு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ஒர்க் பண்ணக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் சிறப்பை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குது. ஏன்னா கடந்த மாதங்கள் மற்றும் கடந்த வருடங்களில் ரொம்ப சிரமங்களை சந்தித்தவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். என்ன விதமான சிரமங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, துலாம் ராசியை பொறுத்த வகையில் ஒரு பக்கம் வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் அப்படிங்கிறத பெருசாக அச்சீவ் பண்ண முடியல. நிறைய பேருக்கு வேலை இல்லை, தொழில் அமைப்புகள் அப்படிங்கிறது செட் ஆகலை, எதை எடுத்தாலும் தோல்விகள். இது மிகப்பெரிய சிக்கலே குடும்ப உறவுகளில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, பிரிவினைகள், கூட இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களால் பிரச்சனை, அக்கம்பக்க உறவுகளில் பிரச்சனை, இடத்து பிரச்சனை, இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு வழக்குகள் சார்ந்த விஷயங்கள், கடன் பிரச்சனை, சில பேருக்கு கடன் பிரச்சனை, இவை அனைத்தையுமே சந்தித்தவர்கள் துலாம் ராசி அன்பர்கள். துலாம் ராசியை பொறுத்த வகையில் எவ்வளவு சிக்கல்களையும் இன்னல்களையும் தாங்கி செல்லக்கூடியவர்கள் நீங்கள். அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த காலகட்டம் உங்களை மிகப்பெரிய சிரமத்துக்கு உள்ளாயிருச்சு. கடந்த காலங்கள்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல காலம், பொற்காலம் அப்படிங்கிறது பிறந்தாச்சுங்க. கவலைப்படாதீங்க, பிறந்தாச்சு. இனிமே உங்கள் பக்கம்தான் எல்லாம். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மாறி இருக்குது. பல்வேறு விதமான மாற்றங்கள் அனைத்துமே முன்னேற்றம் கிடைக்கும்.
ஃபஸ்ட்டு உறவுகளில் முன்னேற்றம் கிடக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களோட ஆதரவுகள் கிடைக்கும். அடுத்து கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா விரிவடையும். வேலை கிடைக்காத உறுதியாக வேலை கிடைக்கும். தொழில் அமைப்புகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அடுத்து பாருங்கள், போட்டி பந்தயங்களில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. எதிரிகள்லாம் உங்களை பார்த்து அஞ்சுவாங்க. கடன் பகை நோய் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களை விட்டு விலகும். இப்படி பல்வேறு விஷயங்கள் நல்லா இருக்குது. உங்களுக்கு ராசிநாதன் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்தில் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியையே பார்க்குறார். அப்போ வருடத்திற்கு ஒரு முறை தான் ராசிநாதன் ராசியை பார்ப்பார். நேரடி பார்வை. ராசிநாதன் ராசியை பார்த்தாலே என்ன நடக்கும்? அந்த ராசிநாதனுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்துமே கிடைக்க ஆரம்பித்தோம். தன்னை பற்றிய சுய ஆய்வுகள் அதிகமாக நடக்கும். அது இல்லாமல் அனைத்து விஷயங்களையும் வெற்றி கிடைக்கும். முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றியை எதிர்பார்க்கலாம். அடுத்து திருமண பாக்கியங்கள் கைகூடும். ஒரு பக்கம் குருவோட பார்வை. குரு தனது 5ஆம் பார்வை சிறப்பு பார்வையாக உங்களுடைய ராசியைத்தான் பார்க்குறார். ரொம்ப சிறப்பாக இருக்குது. ராசிக்கு 8ஆம் இடத்துல 11க்குடையவன், உங்கள் ராசிக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்காரு. திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உண்டு. புதன் 12க்குடைய புதனும் 8இல் மறைவு. அவர் ஒரு பக்கம் பாக்கியாதிபதி. 8ஆம் இடத்தில் புத ஆதித்ய யோகம் ஏற்படுறது அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கும். அரசு சார்ந்த காரியங்கள் அனுகூலங்களை தரும். காலி இடம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. எழுத்து சார்ந்த விஷயங்கள், கணிதங்கள் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். ஆடிட்டர்கள் மற்றும் சேல்ஸ்மேன், மார்க்கெட்டிங் துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல இடமாற்றம், பதவி உயர்வுகள் ஏற்படும். அரசு துறையில் இருக்கவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும், பதவி உயர்வுகள் கிடைக்கும். நல்ல அற்புதமான மாதம், சிறப்பான மாதம். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த மாதம் அப்படிங்கிறது கோச்சார நிலைகளில் இப்படி இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன விதமான திசாபுத்தி அமைப்புகள் இருக்குது. லக்கணம் அப்படிங்கிறது உயிர், ராசி அப்படிங்கிறது உடல். அப்போ நீங்கள் பிறந்தப்ப என்ன விதமான கர்ம பலன்கள் இருக்குது, இந்த காலகட்டத்தில் நல்ல விஷயங்களை அனுபவம் செய்யக்கூடிய திசாபுத்தி அமைப்புகள் நடக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பலனிடுங்க. ரொம்ப அற்புதம், சிறப்பான பலன்களுடன் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு. நன்றி, வணக்கம்.